அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கம் மிக பரிபூர்ணமான, தூய்மையான, அழகான, மாசற்ற, குறைகளற்ற ஒரு அழகான தெளிவான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இந்த மார்க்கம் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட நலனிலும் விசேடமாக எங்களை சார்ந்திருக்கக்கூடிய பிறர்களுடைய நலனிலும் அதிகம் அக்கறை காட்டக்கூடிய, கவனம் செலுத்தக்கூடிய, எங்களுடைய உலகத்தின் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை எப்படி அழகாக நாங்கள் விரும்புவது போல் எங்களுடைய மனதுக்கு அமைதியையும் ஆறுதலையும் நிம்மதியையும் தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ அதற்கான முழுமையான வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு தருகின்றது. அதுபோல சமூகம் என்று வருகின்ற போது சமூகத்துடனான எங்களுடைய உறவு அது எப்படி இருக்க வேண்டும், அது எப்படி இருந்தால் அது எங்களையும் சமூகத்தையும் இணைக்கும், யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஒரு அழகான சமூக வாழ்க்கையை இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், வாழ முடியும் என்பதனையும் எங்களுடைய மார்க்கம் ஒவ்வொரு விடயமாக மிக தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. தனி மனித நலன் சமூக நலனிலே. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அந்த அடிப்படையிலே நாளைய தினம் பெருநாளுடைய தினமாக இருப்பதனால் ரமலானுடைய மாதத்தை அடைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹுடைய உம்மத் இந்த இறுதி தினத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜகாத்துல் ஃபித்ராவை ஃபர்லாக்கினார்கள். இஸ்லாத்திலே ஜகாத்துல் ஃபித்ரா என்பது ஃபர்ல் ஐன். ஒவ்வொரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய குடும்ப பொறுப்புதாரி, என்னுடைய செலவுக்கு கீழால், என்னுடைய பராமரிப்புக்கு கீழால் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அத்துணை பேருக்கும், அவர்கள் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயது வந்த எங்களுடைய பெற்றோர்கள் மட்டுமல்ல, இஸ்லாம் சொல்கின்றது ஒரு எஜமான் அவனுடைய அடிமைக்கு கூட அவன் என்ன செய்ய வேண்டும், ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும். இது ஃபர்ல் ஐன். அன்றைய நாளுடைய செலவை விட மேலதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்திலே தனவந்தர்களாக இருக்க வேண்டும் என்ற எந்த விதமான கடமைப்பாடும் கிடையாது. பெருநாளுடைய தினத்துடைய செலவை விட மேலதிகமாக இருக்கின்ற போது என்னுடைய பராமரிப்புக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இஸ்லாம் ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றுவதை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றது. இந்த விடயத்தை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவுடைய விடயத்தில இது ஃபர்ல் ஐன், கட்டாயம், ஒவ்வொரு சிறுவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் கணக்கிட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி என்று சொன்னால் ஹதீஸ் 2 காரணத்தை சொல்லி தருகிறது. ஒன்று, இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்து இந்த மாதத்தில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறார். இந்த நோம்பிலே ஏதாவது வீணான விடயங்கள், நோம்புடைய தரத்தை, நோம்புடைய கணத்தை, நோம்புடைய பரிபூர்ணமான கூலியை குறைக்கக்கூடிய எங்களுடைய பலவீனத்தின் காரணமாக, பொடுபோக்கின் காரணமாக, எங்களுடைய சில மனித இயல்பின் காரணமாக ஏதாவது நாங்கள் நோம்புடைய விஷயத்திலே தவறுகள், குறைகள் செய்திருந்தால் அந்த குறையை அல்லாஹ் ஜகாத்துல் ஃபித்ராவின் மூலமாக நிவர்த்தி செய்கிறான். இது முதலாவது ஒரு காரணம்.
இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஅமதன் லில் மசாகீன், மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பதாக அது அமைய வேண்டும். பெருநாளுடைய நாள் நோன்பு நோட்பதை இஸ்லாம் ஹராமாக்கியிருக்கிறது. இது பெருநாள் இஸ்லாம் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் கொண்டாடுவதற்காக, சந்தோஷமாக புத்தாடை அணிந்து எங்களுடைய மகிழ்ச்சியை அல்லாஹ் கடமையாக்கின இந்த கடமையை நான் பரிபூர்ணமாக நிறைவேற்றி விட்டேன் என்ற அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பமும் கொண்டாட வேண்டும் என்று தரப்பட்டதுதான் ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாளுடைய நாள். இந்த நாள் எந்த வீடும் உணவற்றதாக, ஏழ்மையிலே, வறுமையிலே, சாப்பாடு இல்லாத நிலைமையில இந்த முஸ்லிம் சமூகத்துடைய ஒரு நோம்பாளிகளுடைய ஒரு குடும்பம் இருக்கக்கூடாது என்பதுதான் இரண்டாவது மிக முக்கியமான நோக்கம். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய அழகான வழிகாட்டல், நான் மட்டும் நலமாக, சுகமாக, சுகண்டியாக, சந்தோஷமாக இருப்பதை மட்டும் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தரவில்லை, என்னை சார்ந்திருப்பவர்களும் என்னை போன்று இருக்க வேண்டும் என்ற விஷயத்திலே அதிலே நான் கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் நான் உண்மையான மூமினாக, முஸ்லிமாக ஆக முடியாது என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசத்திலே, எனவே பெருநாளுடைய தினம் மட்டுமல்ல, ஒவ்வொரு முஸ்லிமும் இஸ்லாம் எங்களுக்கு தரக்கூடிய மிக அழகான, மிக நேர்த்தியான வழிகாட்டல் தான் எங்களை சூழ இருக்கிறவர்களுடைய விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பக்கத்து வீட்டான் பசித்திருக்க யார் தன்னுடைய வயிறு நிரம்ப சாப்பிடுவானோ அவன் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது, உண்மையான மோமினாக இருக்க முடியாது. அவனுடைய தன்னுடைய பக்கத்து வீட்டானுடைய விடயமும் அவன் கவனிக்க வேண்டும் என்று இஸ்லாம் அவனிடம் பொறுப்பு கொடுத்திருக்கிறது. ஒரு தனவந்தன், ஒரு செல்வந்தன், ஒரு பணக்காரன், ஒரு பணம் படைத்தவன், ஒரு தொழில் செய்யக்கூடியவன், வருமானம் தேடக்கூடியவன், அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை, வருமானத்தை, பணத்தை அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் மட்டும் கொடுக்கவில்லை என்று இஸ்லாம் சொல்கின்றது. உங்களை சார்ந்திருக்கக்கூடிய, உங்களை சேர்ந்திருக்கக்கூடிய, உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய, உங்களுடைய மஹல்லாவிலே பகுதியிலே இருக்கக்கூடிய நலிவுற்றவர்கள், தேவையுடையவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழால் இருப்பவர்கள், அனாதைகள், ஏழைகள், அங்கவீனர்கள், தேவையுடையவர்கள், இவர்களுக்காகவும் சேர்த்துத்தான் இந்த பொருளாதாரம் உங்களுக்கு அமானிதமாக தரப்படுகிறது. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. குர்ஆன் மிக அழகாக இந்த விடயத்தை விளங்கப்படுத்துது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல், நபியே இந்த சமூகத்துக்கு சொல்லுங்கள், இந்த உம்மத்துக்கு நீங்க சொல்லுங்கள், இன்ன ரப்பி யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். யதார்த்தத்தை இஸ்லாம் சொல்லுது. ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு மூமினும் இந்த விடயத்தை ஆழமாக மனதிலே பதிய வைக்க வேண்டும். இது தெரியாத, இதுடைய சரியான ஆழத்துக்கு நாங்க போகாததுதான் இன்றைக்கு நாங்க சுயநலவாதிகளாக இன்றைக்கு உலகத்துல நடமாடி கொண்டிருக்கிறோம். எங்களால மற்றவங்களுக்கு அநியாயம், நோவின, வேதன, ஒத்தரிச்சல். என்ன காரணம்? இஸ்லாம் அழகான ஒரு மார்க்கம், அழகான மார்க்கத்தை சுமந்த முஸ்லிம்கள் பூர்த்தியான பரிபூர்ணமான வழிகாட்டல்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயும் அழகாக, நிம்மதியாக, அமைதியாக, சாந்தமாக, முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்கிட்ட எதிர்பார்க்குது. ஆனால் இஸ்லாத்துடைய அடிப்படைகள் எங்கிட்ட இல்லை, அது தெரியாது. குர்ஆன் சொல்லி தெரியுது, இன்ன ரப்பி யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். நபியே இந்த சமூகத்துக்கு சொல்லுங்க, அல்லாஹ் தான் ஒவ்வொருத்தருக்கும் ரிஸ்கை விசாலமாக கொடுக்கிறான், சிலருக்கு சுருக்கி கொடுக்கிறான். பணக்காரனாக வைத்திருப்பதும், பணக்காரனாக ஆக்குவதும், தொழிலிலே பறக்கத் செய்வதும், தொழிலிலே அபிவிருத்தியை உண்டாக்குவதும், லாபத்தை தருவதும் ரப்பு அல்லாஹ் மட்டும் தான். அவன் கையில, அவன் கொண்ட்ரோல் இருக்குது. உங்களோட கெட்டித்தனம், உங்களோட ஆற்றல், உங்களோட அறிவால, உங்களோட திறமையால, உங்களோட முயற்சியால சேர்ந்ததில்லை உங்களோட பொருளாதாரம் என்பதை அல்லாஹ் சொல்லித்தாரான்.
அல்லாஹ் நாடினால் ஒரு ஏழையாக, ஒரு வறியவனாக, ஒரு கை நீட்டக்கூடிய ஒரு யாசகனாக இருக்கக்கூடியவனுடைய வீட்டிலிருந்து கோடீஸ்வரனை உருவாக்க அல்லாஹ்வுக்கு முடியும். இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் அவருடைய பேரிலே பல பில்லியன் கணக்கான ரூபாய்கள் முதலீடு. ஒவ்வொரு பகுதியையும் எடுத்தால் பெரும் ஒரு பகுதியை இங்கிருந்து இங்கு வரைக்கும் இவர்களுடைய குடும்ப சொத்து. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அந்த பகுதியிலே ஒரு துண்டு காணி இல்லை. அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹ் இந்த விஷயத்தை மிக ஆழமாக சொல்லித்தாராம். அண்ணா தான் குர்ஆன் சொல்லுதோ, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, மூமின்களே, செலவழியுங்கள். அல்லாஹ் எதையெல்லாம் உங்களுக்கு தந்திருக்கின்றானோ அத்துணை நியமத்துகளையும் அருள்கொடைகளையும், அத்துணை நியமத்துகளையும் அருள்கொடைகளையும் நீங்கள் செலவழியுங்கள். மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் எதையெல்லாம் அருளாக எங்களுக்கு தந்தானோ, பொருளாதாரம் மட்டுமல்ல, அல்லாஹ் தந்த கல்வி இது அமானிதம். அல்லாஹ் தந்த ஆற்றல், எளிமை, சக்தி, வாலிபம் இது எங்களுக்கு தரப்பட்ட அமானிதம். இதை நாங்க செலவழிக்கணும் அல்லாஹ்வுக்காக, இந்த தீனுக்காக, இந்த சமூகத்துக்காக, தேவையுடைய மக்களுக்காக எங்களுடைய சக்தி, எங்களுடைய வாலிபம் செலவழிக்கப்படணும். அல்லாஹ் தந்த பொறுப்புகள் இது அமானிதம். எத்தனையோ பேர் ஊரில் இருக்கத்தக்க குறிப்பிட்டவர்களை அல்லாஹ் சில தகைமைகளையும் ஆற்றலையும் அதிகாரத்தையும் தந்து சில இடங்களுக்கு அல்லாஹ் அமர்த்துகின்றானே, இது அமானிதம். குர்ஆன் சொல்லுதோ, மிம்மா ரஸக்னாகும், இது உங்களோட கெட்டித்தனம் இல்ல, இது நாங்க உங்களுக்கு தந்தது. நாங்க தந்ததிலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்ற வழியில செலவழியுங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, இதுதான் எங்களுடைய பொருளாதாரத்துடைய முதல் அடிப்படை விஷயம். இன்றைக்கு எதையெல்லாம் என்னுடையது என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேனோ இது அத்துணையும் என்னுடைய ரப்பு எனக்கு தந்தது. ஒன்று, இந்த பொருளாதாரத்தை வைத்துவிட்டு நான் மரணித்து விடுவேன், அல்லது நான் உயிரோடு, கண்ணோடு, அறிவோடு, என்னுடைய சிந்தனையோடு, தெளிவோடு இருக்கும் போது அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை என்னிடமிருந்து பறித்து விடுவான். அதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்வான், இதை அல்லாஹ்வுடைய வழியில, ஆகுமான வழியில, சமூகத்துக்கு தேவையான விடயங்கள் செலவழியுங்கள். அல்லாஹ் அந்த அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை செலவழிக்க அல்லாஹ் எப்படி சொல்கின்றான்னு சொன்னா, ஒமன் யுக்ரிருல்லாஹ் ஒமன் தல்லதி யுக்ரிருல்லாஹ் கர்லன் ஹஸனா. அல்லாஹ் கேட்கிறான், மந்தல்லதி யார் இருக்கிறார்கள், யுக்ரிருல்லாஹ் கர்லன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகான கடன் தாரத்துக்கு யாரப்பா இருக்கீங்க? அல்லாஹ் கடன் கேட்கிறான். அல்லாஹ் தந்துவிட்டு அல்லாஹ்தான் எல்லாமே, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் இது அல்லாஹ் தந்தது, என்னுடைய பார்வை அல்லாஹ் தந்தது, என்னுடைய கேள்வி அல்லாஹ் தந்தது, நான் உடுத்திருக்கிற உடுப்பு இது அல்லாஹ் தந்தது, என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம், என்னுடைய வாகனம், எதையெல்லாம் என்னுடைய சொன்னேன்னு அத்துணையும் என்ற ரப்பு தந்தது. அந்த ரப்பு சொல்றான், இதை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிங்க. இது அல்லாஹ்வுடைய பாதையில, ஆகுமான வழியில, நன்மை செல்லக்கூடிய விடயத்தில இந்த முஸ்லிம்கள் சமூகத்திற்காக, இந்த உம்மத்திற்காக நீங்க செலவழிக்கிறது எது தெரியுமா? இது நீங்க எனக்கு தர கடன். சாதாரணமான மனிதனுக்கு கொடுக்கிற கடன் இல்லை, இது படைச்ச ரப்பு அல்லாஹ் சொல்றான், இது கடன். இதை நான் எப்படி உங்களுக்கு திருப்பி அந்த கடனை செலுவேன் தெரியுமா? ஃபயுவாயிஃப் லஹு அவ்ஆஃபன் கஸீரா, பல மடங்காக்கி நான் உங்களுக்கு தருவேன். தந்தனை திருப்பி தரமாட்டேன், பல மடங்காக்கி நான் உங்களுக்கு தருவேன். எனக்கு நீங்கள் கடன் தாங்க என்று அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, குர்ஆன் சொல்லுதோ, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அன்பதத் சப்அ ஸனாபீல். அல்லாஹ் உதாரணம் சொல்லி சொல்றான், எங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக வேண்டி. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில, நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய இந்த
இஸ்லாமிய சமூகத்தில் தேவையுடையவர்களுக்காக வேண்டி, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, அங்கவீனர்களுக்கு, தந்த கல்வியை தொடர முடியாமல் தத்தளிக்கக்கூடிய ஏழை குடும்பத்துல அந்த கல்வி வளர்ச்சிக்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அல்லாஹ் சொல்றான், இது உங்களோட வயல்ல நீங்க போடுற ஒரு வித்துக்கு உதாரணம். ஒரு ரூபாய் சல்லி செலவழிக்கிறோம் சமூகத்துல தேவை உடைய மக்களுக்குன்னு சொன்னா, நாங்க நினைக்கிறோம், குர்ஆன் சொல்லுதோ, ஒரு விவசாயி தன்னுடைய வயலில ஒரு வித்தை போட்டால் அந்த வித்திலிருந்து 7 கதிர்கள் உருவாகும். அந்த 7 கதிர்களில் 100 வித்துகள் உண்டாகும். 700க்கு சமனானது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிட்டு சொல்லுவான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை விடவும் விசாலமாக்கி அல்லாஹ் கொடுப்பான். வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் சாதாரணமான கொடை வல்லல் அல்ல, விசாலமான கொடை தன்மை உடையவன். முழு ஹசானாவுக்கும் சொந்தக்காரன். முழு ஆட்சி அதிகாரம் மாலிக்குல் முழுக் அவனுடைய கைவசம் தான் இருக்குது. அந்த ரப்பு அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல வழியில செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது பன்மடங்காக்கி உங்களுக்கு தரப்படும். உலகத்துல மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில உலகத்துல மனிதன் செய்த சதக்காக்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அவனுடைய அந்த பொருளாதாரத்திலிருந்து அவன் கொடுத்தது, அந்த ஒவ்வொரு ரூபாயையும் அல்லாஹ் எப்படி ஒரு ஆட்டிரையன், ஒரு ஆடு வளர்ப்பவன், ஒரு குதிரை வளர்ப்பவன், ஒரு ஒட்டகம் வளர்ப்பவன், அந்த ஒட்டக குட்டியை, ஆட்டு குட்டியை வளர்த்து பார்த்து பராமரித்து அது பண்ணையாக, ஒரு சாதாரணமான ஒரு குட்டி ஆடு பெரும் ஆட்டு பண்ணையாக பெருகுவதை போல நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுக்காக வேண்டி அவன் செலவழித்த ஒவ்வொரு ரூபாயும், ஒவ்வொரு ஈத்தம்பளமும், ஒவ்வொரு பிடி உணவையும் அல்லாஹ் மலையளவு பிரம்மாண்டமானதாக அவனுடைய நன்மை தட்டில கொண்டு வைப்பான். அவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் இந்த சதகாவுக்கு வச்சிருக்கிறான். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்கள் காலையில பூமிக்கு வராங்க. அந்த 2 மலக்குமார் வராமல் ஒரு காலை உலகத்துல உதயமாகுவது கிடையாது. அதுல ஒரு மலக்கு துவா செய்வாரு, அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், யாரெல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய வசதி வாய்ப்புகளை, தன்னுடைய பணத்தை உனக்காக வேண்டி, இந்த சமூகத்திற்காக வேண்டி, தேவையுடையவர்களுக்காக வேண்டி செலவழிக்கின்றார்களோ, யா அல்லாஹ், அதை நீ பன்மடங்காக இரட்டிப்பாக்கி கொடுத்து கொண்டே இரு. யார் கேட்கிறது? அல்லாவே அனுப்பி வச்சிருக்கிறான். அதுக்குத்தான் அவங்களோட வேலையே, துவா செய்ததுதான் அவங்களோட வேலையே. அந்த 2 மலக்குமாரும் துவா செய்ய படைக்கப்பட்டவங்க. அவங்களோட துவா என்ன? யா அல்லாஹ், யாரெல்லாம் அவர்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக செலவழிப்பார்களோ அதை பன்மடங்காக்கி கொடு. இன்னொரு மலக்கு துவா செய்வாரு, அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலஃபா. யாரெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக செலவழிக்காமல் பதுக்கி வைத்துக் கொள்வார்களோ, தன்னுடைய பொருளாதாரம் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் மட்டும் சொந்தமானது என்ற எண்ணத்தோடு யாரெல்லாம் உலகத்துல வாழ்வாரோ அதை அழித்து விடியா அல்லாஹ். இது மலக்குடைய துவா. அல்லாஹ் வாக்குறுதி சொல்றான், யா இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, அன்ஃபிக் உன்ஃபிக் அலை, செலவழிங்க. நல்ல வழியில, ஆகுமான வழியில உங்களுக்கு தரப்பட்டதை செலவழிங்க, உங்களுக்கு நாங்க செலவழிப்போம். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. யார் செலவழிப்பார்களோ அதுக்கு உதாரணம் சொல்வாங்க, ஒரு ஊற்றுள்ள ஒரு கிணத்துல அழுறத போல. எவ்வளவுக்கு அள்ளுவோமோ அவ்வளவுக்கு தூய்மையாகிக் கொண்டே இருக்கும், ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடயத்தை சத்தியமிட்டு சொன்னார்கள். 3 விடயத்தை சத்தியமிட்டு சொன்னார்கள். வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக என்று சத்தியமிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யே சொல்லாத அந்த நபி சத்தியமிட்டு சொல்வதாக இருந்தால் அது எவ்வளவு முக்கியமான, எவ்வளவு உறுதியான விடயம். சொன்னார்கள், யாருடைய அடியானுடைய சதக்காவின் காரணமாக அவனுடைய பொருளாதாரம் ஒரு காலமும் குறையாது, ஒரு காலமும்
அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று செலவழிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தின் காரணமாக அவன் லொஸ்டாக மாட்டான். அது குறையாது, அது அழியாது, அது அவனுக்கு உலகத்திலேயும் நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய தூதர் சத்தியம் விட்டு சொன்னது. இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாம், இதுதான் எங்களுடைய உள்ளத்துக்கு நாங்க என்ன செய்ய வேண்டியது, சுமக்க வேண்டிய விடயம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் இந்த சதகாவுக்கு வைத்திருக்கிறான். அதுல ஒன்றுதான் சக்கராத்துடைய நேரம். குர்ஆன் சொல்லுது, உயிர் கைப்பற்றக்கூடிய அந்த நேரம் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடம் சந்தர்ப்பம் கேட்பான். லவ்லா அஹ்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ். குர்ஆன் தொடர்ந்து சொல்லுதோ எதுக்கு, சதக்கா செய்யறதுக்கு. தொழுகிறதுக்கு ஒரு நேரம் எடுக்கும், திக்ர் செய்யறதுக்கு நேரம் எடுக்கும், குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் எடுக்கும். சதக்கா எந்த சொத்தை அள்ளி இன்னொருத்தருக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு நேரம் எடுக்காது. அதுதான் மிகப்பெரிய அவன் செஞ்ச உலகத்துல மடத்தனமான வேலையை அவன் சக்கராத்துல உணர்வான். எனக்குன்னு சொல்லி அல்லாஹ் தந்தனை, எனக்கு மிச்சமாக சேகரித்ததை அவன் அதை ஒரு பாரமாக ஒவ்வொரு மனிதனும் நினைப்பான் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் சூசகமாக சொல்லி காட்டுகிறது. சக்கராத்துடைய நேரத்துல சந்தோஷமாக திருப்தியோட எங்களோட ரூஹ் பிரியணும்னு சொன்னா, அல்லாட்ட கெஞ்சாம கதறாம எங்களோட ரூஹ் அழகாக எங்களோட உயிரை விட்டு பிரியணும்னு சொன்னா, உலகத்துல சதக்காவுடைய வாயில நாங்க திறக்கணும். சதக்கா தான தர்மங்கள், ஏழைகள் தேவையுடையவர்களுக்கு எங்களுடைய பொருளாதாரம் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் எங்களுடைய சக்கராத்துடைய நேரம் அழகாக இருக்கும். சக்கராத்துடைய நேரம் மட்டுமல்ல, கபருடைய விஷயத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய சதக்கா அவனுடைய கபருடைய சூட்டை தணிக்கும், கபருடைய வேதனையை தடுக்கக்கூடிய, தணிக்கக்கூடிய, கபரை குளிரூட்டக்கூடியதுதான் ஒரு மனிதன் உலகத்துல செய்யக்கூடிய சதக்கா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இதா மாத இப்னு ஆதம், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இன் கதஅ அன்ஹு அமலுஹு, அவனை விட்டும் அவனுடைய எல்லா நல்ல அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். இல்லா மின் ஸலாத், 3 அமல்களை தவிர. அதுல ஒன்றுதான் சதகத்துன் ஜாரியா, உலகத்தில் அவன் செய்த நிலையான பிரயோஜனம் அளிக்கக்கூடிய. அவரு மௌத்தாயிடுவாரு, அவரு கபருக்கு போய்த்திருவாரு, ஆனா அவரு போட்ட ஃபேன் சுத்தி கொண்டிருக்கு, அவரு போட்டு வாங்கி கொடுத்த பல்ப் பத்தி கொண்டிருக்குது, அவரு கட்டின பள்ளிவாயல் ஹயாத்தாக்கப்பட்டு கொண்டிருக்குது, அவரு வச்ச குர்ஆன் பாவிக்கப்பட்டு கொண்டிருக்குது, அவர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்த தண்ணி அது சமூகம் பயன்படுத்தி கொண்டிருக்குது, அவர் போட்டு கொடுத்த ஒரு பாதை அதுல சமூகம் பயனடைஞ்சு கொண்டிருக்குது, அவர் நாட்டின ஒரு நிழல் தரக்கூடிய மரம், அந்த மரத்துக்கு கீழால மக்கள் ஓய்வெடுக்கிறாங்கன்னு சொன்னா அதனுடைய முழு கூலியும் அவருடைய கபருக்கு போய் சேரும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்துக்கு முன்னால நானும் தான் நீங்களும் தான் உலகத்துல கலிமாவோட மௌத்தாகணும், அழகான மௌத்து கிடைக்கணும், பள்ளி வாயில்ல மௌத்தாகணும், சுஜூதுல மௌத்தாகணும், மௌத்தாகத்தான் வேண்டும், அல்லாஹ் அந்த மௌத்தை தரணும். அதை விட முக்கியமான ஒரு விடயத்தை நியத்து வைங்க, எங்களை பட்டோலை கியாமத்து நாள் வரைக்கும் மூடப்படக்கூடாது. கபூர்ல இருந்தாலும் எத்தனை 1000 வருடங்கள் கபூர்ல தூங்கினாலும் என்னுடைய பட்டோலையில் நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற விடயத்துல அதுல கவனம் செலுத்துவோம். அதுக்கு என்ன செய்யணும், உலகத்துல வாழ்ற காலத்துல என்ன விடயங்கள்ல நாங்க ஈடுபட்டா கவனம் செலுத்தினா அது எங்களுடைய சதகா ஜாரியாவாக அமையுமோ அதுல முக்கியத்துவம் கொடுப்போம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அதே போலதான் நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 கூட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். 7 கூட்டத்துக்கு தான் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கியாமத்துடைய நாள். அந்த கூட்டத்துல ஒன்றுதான் வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின், உலகத்துல வாழ்ற காலத்துல சதக்காவுடைய வாழ்க்கை வாழ்ந்தவர், சதக்காவுடைய வாழ்க்கை வாழ்ந்தவர். இஸ்லாம் குர்ஆன் அழகாக சொல்லுதோ, நீங்க உலகத்துல பொருளாதாரத்தோட வரல, 1 ரூபாய் காசு கூட உங்களுக்கு நீங்க எடுத்துக்கொண்டு வரல, உங்களுக்கு தந்த அத்தனை நியாமத்துகளும் நான் தந்தது, நான் தந்ததுல இருந்து நீங்கள்
உங்களுக்கு செலவழிப்பதை போன்று தேவை உடையவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிங்க என்று அல்லாஹ் வாக்கு தாரான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வாக்குறுதி தாரார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய பாதையில செய்யப்படக்கூடிய சதக்கா ஒரு காலமும் உங்களை குறைக்காது. அதை அல்லாஹ் பல மடங்காக பரக்கத்தாக அபிவிருத்தியாக பரிசுத்தமாக எந்த விதமான அநியாயமான செலவீனமும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு உலக வாழ்க்கையிலே தருவோம். அல்லாஹ்வுடைய பொருத்தமும் உலக வாழ்க்கையில கிடைக்கும். யார் ஒரு மனிதன் சதக்காவுடைய வாழ்க்கை வாழ்வானோ அந்த மனிதனை அவனை சார்ந்திருக்கிற மக்களும் நேசிப்பாங்க. சமூகத்துல பார்க்கிறோமா இல்லையா? யாருடைய பொருளாதாரம் அல்லாஹ்வுக்காக சமூகத்திற்காக நல்ல வழியில செலவழிக்கப்படுகின்றதோ அல்லாஹ் அவரை உலகத்துல மக்களுடைய உள்ளத்துல அவருடைய மதிப்பையும் மரியாதையையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் உயர்த்துவான். ஒரு காலமும் என்ன செய்ய மாட்டான். உலகத்திலேயும் அவர்களுக்கு கேவலம் கிடையாது. அவருடைய பொருளாதாரம் வீணாக அநியாயமாக யாருக்கோ போகாது. அவருடைய பொருளாதாரத்தை விட்டுட்டு அவர் மௌத்தானாலும் அந்த பொருளாதாரம் தன் பிள்ளைகளுக்கு பயனளிக்கும், சமூகத்திற்கு பயனளிக்கும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான விடயங்கள் இருக்கு சதக்காவுடைய விடயத்துல. அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் சொல்ற பிரகாரம் சமூகத்துல எத்தனையோ தேவையுடைய மக்கள் இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, விதவைகள் எத்தனையோ விதவைகள் இருக்குது, அநாதைகள் இருக்குது, அங்கவீனர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ வயோதிபர்கள், எத்தனை வகையான தேவைப்பாடுள்ள சமூகம் எங்களை சூழ இருக்கின்றது. அவர்களுடைய விடயத்தில நாங்கள் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் தஆலா அனைவருடைய நிலைமைகளையும் சீராக்கி தருவானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான், நாங்கள் அறிந்தும் அறியாமல் தெரிந்தறியாமல் செய்ய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், உற்றோர்கள், உறவினர்கள், நல்லவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக.